வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு யூஎஸ்பி கேபிள் இருந்துச்சுன்னா அதுல இருந்து நம்ம ஒரு போர்ட்டபிள் ஃபேன் செய்யலாம். அந்த போர்ட்டபிள் ஃபேனை நீங்க எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணலாம், அந்த யூஎஸ்பி கனெக்ட் பண்ற மாதிரி எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த ஃபேனை கனெக்ட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கைஸ், ஃபஸ்ட்டு வீட்டில் யூஎஸ்பி கேபிள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணினா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவை கழட்டி பார்த்தீங்கன்னா 4 ஒயர் இருக்கும். ஸோ அந்த 4 ஒயரில் நமக்கு வந்து ஒரு 2 ஒயர் தான் தேவை. அது அந்த ரெட்டு பிளாக். ஸோ அந்த ரெட்டு பிளாக்கை தவிர அந்த மற்ற 2 ஒயர் நமக்கு தேவையில்லை. அது என்னென்னா டேட்டா பாசிட்டிவ், டேட்டா நெகட்டிவ்னு ஒயரு. அது வந்து நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அதனால் அதை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணிட்டு நம்ம அந்த பிளாக்கு ரெட்டு அந்த ஒயருக்கு நம்ம மேலே அந்த ஸ்லீவை எடுத்துடலாம். ஸோ பிளாக்ல ரெட்டு தான் நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரோன் மோட்ரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ட்ரோன் மோட்ரு. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம வாங்கினது ஒரு மினிமம் லெவல் ட்ரோன் மோட்ரு. அந்த ட்ரோன் மோட்டரையும் கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணும்போது ரெட்டு வந்து பிளாக்லேயும், பிளாக் வந்து ரெட்லையும் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு காற்று வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த டியூப் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த டியூப் வந்து நம்மளுக்கு ஹீட் பண்ணும்போது இறுகி வந்து ஒரு டேப் மாதிரி ஒட்டிக்கும். என்கிட்ட இந்த டியூப் இருக்குது அதனால் ஒட்டிக்கிறேன். இல்லைன்னா பரவாயில்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது அவ்வளோதான், நம்ம கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ரெட்டை வந்து பிளாக்லேயும், பிளாக்கை வந்து ரெட்லேயும் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ அதை நம்ம சால்ட்ரிங் பண்ணிவிட்டு அதை வந்து ஹீட் பண்ணிடலாம். கை சுடுது, அதனால தான் எனக்கு சரியாக எடுக்க முடியல. நான் பின்னாடி போயிட்டே இருக்கிறேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க கொஞ்சம். ஸோ அதே மாதிரி நம்ம பெரிய ஹீட் ஸ்ட்ரிங் டியூப் போட்டோம் வெளியே, அதையும் நம்ம இப்போ ஹீட் பண்ணி இறுக்கிடலாம். ஸோ இருக்கனால ஒரு கட்டு கம்பி, ஒரு நல்லா ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக கட்டு கம்பி வச்சுக்கிறோம். ஸோ அதையும் உள்ளே வச்சு நம்ம இப்போ ஹீட் ஸ்ட்ரிங்கை ஹீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த ஹீட் ஆகும் போது உருகுது, உள்ளே இருக்குது. ஸோ அவ்வளோதான். அந்த மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கட்டு கம்பி அந்த மோட்டரோட சேர்த்து வச்சு அட்டாச் பண்ணிடுறோம். அனபாண்டு போட்டு ஒட்டி அதுக்கப்புறம் இந்த இன்னொரு ஹீட் ஸ்ட்ரிங் அதை கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதை ஒன்றா வச்சு நம்ம ஹீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அனபாண்டு வச்சு ஒட்டிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பெரிய லெவல் மோட்டராக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப மினிமம் லெவல் மோட்ரு. ஸோ கீழே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு ஓட்டிக்கலாம். ஸோ மொபைல் கனெக்ட் பண்ணும்போது ஓடிஜி வச்சு கனெக்ட் பண்ணுங்கள், ஆரம்பிச்சிடாது. நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு அதுக்குள்ளே அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஓடிஜி கனெக்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ அதை எனேபிள் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அந்த ஃபேன் சுற்ற ஆரம்பிச்சிடும். நம்ம ஃபேன் இப்போ சுற்ற ஆரம்பிச்சு வேறு லெவலாக சுற்றுது. ஆனால் கொஞ்சம் காற்று தான் கொஞ்சம் கம்மியாக வருது. ஸோ அந்த யூஎஸ்பி போர்ட்டபிள் ஃபேனை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுறோமோ அங்கெல்லாம் கனெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஃபேன் காற்று ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு விங்ஸ் எல்லாம் நான் மாற்றி ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ சிடி இருக்குதுன்னா அதில் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்கிறனால நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுது. ஸோ காற்று ஓரளவுக்கு தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வேறு விங்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு போய் கடையில் கேட்டதுக்கு ஒரு 3 விங்ஸ் வச்சு தந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த ஃபேன் வச்சு நீங்கள் பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணலாம், லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணலாம். யூஎஸ்பியில் எங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம் அங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஃபேன் ரன் பண்ண வைக்கலாம். ரொம்ப ஈஸியானது தான், நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துட்டு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க பண்ணும்போது இந்த ஒரு குட்டி மோட்டர் நம்ம வச்சிருக்க மோட்டர் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் மோட்டர், அது வந்து பேசிக்கான லெவல் மோட்டர். ஸோ நீங்க வாங்கி போடும்போது இந்த ட்ரோன் மோட்டர் கொஞ்சம் பெரிய லெவலா இருக்கும், அந்த மோட்டர் வாங்கி போடுங்க. அது ஒரு 20 ரூபா காஸ்ட், 30 ரூபா காஸ்ட் அதிகமா இருக்கும். ஸோ நீங்க வாங்கி போட்டு அந்த விங்ஸும் அதே மாதிரி கொஞ்சம் பெருசா போட்டுங்க. அப்ப இந்த ட்ரோன் மோட்டர் வந்து கொஞ்சம் ஸ்பீடா சுத்தும், நமக்கு காத்து கொஞ்சம் இன்னும் அதிகமா கிடைக்கும்.
சோ நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் எப்படி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அதை சேர்த்து கிளிக் பண்ணி இதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறேன். அதுவரை உங்கள் ராம்.